ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து வைத்த மேடை என்று சொல்ல வேண்டும். காரணம், ஒரு கடந்த மாநாட்டில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை, சில உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால். அப்போது ஐயா சொன்னார், நீங்கள் வரவே மாட்டேங்கிறீங்க, வாங்க, நீங்கள் வந்து கேபியை பற்றி பேசணும் அப்படின்ட்டார். சபையில் கிருஷ்ணமூர்த்தி பத்ததி என்று ஒன்று இருக்குங்கிறது மாத்திரம்தான் எனக்கு தெரியும் ஐயா, ஒத்துக்கிறேன். ஐயாவோடு பழக்கமான இந்த 2 ஆண்டுகளிலே கேபி சிஸ்டம் அதனுடைய தன்மைகளை எல்லாம் அவருடைய சொல்லாடல்ல, அவருடைய யூடியூப்ஸை பார்த்து அவருடைய பேச்சுகளில் ஈர்க்கப்பட்டு, சரி நாம் தொடாத ஒரு விஷயம் அந்த கேபியை கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்தை எனக்குள் விதைத்தவர் முனைவர் டாக்டர் கேபி ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். அவர்களுடைய இந்த சத்சங்கத்திலே பலதரப்பட்ட வித்வான்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் கடந்த மாநாட்டினை 2 பிரிவாக பிரித்து செய்தார். ஒன்று, முழுமையாக வல்லமை படைத்த கேபி சிஸ்டத்தின் பால் ஆய்வு செய்யக்கூடிய கேபி ஜோதிடர்களுக்காக ஒரு செஷன், முழுமையான செஷன். கேபி ஜோதிடம் இல்லாது பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையிலே பார்க்கக்கூடியவர்கள் என்று 2 கூறாக பிரித்து அந்த மாநாட்டினை அவர் வந்து நடத்தினார் வெகு சிறப்பாக. அதனுடைய தொடர்ச்சியிலே ஐயா அவர்கள் அந்த தொடர்பிலே நீண்ட காலத்திலே என்னுடைய சிந்தனையை தூண்டி, நீ எதை செய்தாலும் உன்னுடைய ஆய்வை, அடியேன் நாமக்கல்லே வசிக்கிறேன், எனது பெயர் சுரேஷ் சர்மா, நான் வேல்ஸ் யூனிவர்சிட்டியிலே வந்து பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய கிரக நிலைகளை பற்றிய ஒரு ஆய்வை மேற்கொண்டு வருகிறேன். அந்த ஆய்விற்கு எனக்கு கேபி சிஸ்டம் மூலியமா அந்த ரூல்ஸ், பிருகத் சம்ஹிதையில் இருக்கக்கூடிய ரூல்ஸ், அந்த பழங்கால விதிகள் இன்றைக்கும் பொருந்தக்கூடிய விஷயம். நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் 24ஆம் தேதி வெனிசுலாவினுடைய நிலநடுக்கம், அடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஆணி திருமஞ்சனம் நடந்த நேரம். அது சிவபெருமானுடைய ஊழி தாண்டவம் ஆன மாதிரி பசிபிக் பெருங்கடலில் வந்து அந்த ஓம்காரம் வடிவாக கரெக்டாக வந்து 8 இடத்துல பூகம்பம் ஏற்பட்டது, நொடிக்கு நொடி. அதிலே பல மக்கள் வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய ஆய்வே நாளுக்கு நாள் டெய்லி நடக்கக்கூடிய பூகம்பத்தை பற்றி இல்லை, அது கிரகங்களுடைய அதிர்வுகளில் பூமி தட்டுகள் இயற்கையாக மோதறதுனால ஏற்படக்கூடிய அறிவியல் சார்ந்த பூகம்பமாக இருந்தாலும், ஒரு கிரகங்கள் சாரம் மாறுறப்போ, ஒரு கிரகங்கள் பயிற்சி ஆகிறப்போ, ஒரு குறிப்பிட்ட கிரகங்களுக்கு 2, 12, 6, 8 ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் வக்ரகதி அடைகிறப்போ மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பூகம்பம், தனி மனித வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய, ஒரு பொருளாதார சூழலையே மாற்றக்கூடிய, மிகப்பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய பேரிடரை தரக்கூடிய அந்த பூகம்பங்கள் எல்லாம் கிரகங்களின் வலுவான தாக்கங்களிலே, ஒரு குறிப்பிட்ட விதிகளிலே நடைபெறுகிறது என்கின்ற தன்மையில் திரு வராகமிஹரர் ஆய்வு செய்த அந்த விதிகளை அடிப்படையாக வைத்து காலத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த பூகம்ப விதிகளை பற்றிய எனது ஆய்வின் உடைய பயணத்திலே ஐயா திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கேபி ரூல்ஸ்ல அந்த பூகம்ப விதிகள் எப்படி கோயின்சைட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு செய்யி அப்படின்னார். இதை பற்றி என்னுடைய நண்பர்களிடத்திலும் என்னுடைய நெறியாளர்களிடத்திலும் நான் விவாதிக்கிறப்போ சொன்னார், நீ எடுத்துக்கொண்ட விஷயத்தை விட்டு டைவர்ட் ஆகி போயிடாத, இந்த டைவர்ஷன் வந்து உன்னை வந்து இதை முடிக்க விடாமல் போயிடும்னார். சரின்னு விட்டுட்டேன். மறுநாள் ஐயா கூப்பிட்டு சொன்னேன், அப்படித்தான் உன்னுடைய ஆர்வத்தை மட்டுப்படுத்துவார்கள். நீ எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒன்றுதான், பூகம்பங்கள் ஏற்படுவதற்கான கிரக விதிகள். அது எல்லா பദ്ധதியிலையும் சூட் ஆகுதான்னு நீ கொண்டு வா. கேபின்னு இல்லை, ஜாமக்கொள்ள ஒர்க் ஆகுதா, பாரம்பரியத்தில் ஒர்க் ஆகுதா, ஏஎல்பியில் ஒர்க் ஆகுதா, எல்லாத்துலேயும் அந்த ரூல்ஸ் காமனாக வந்தால் தான் வராகமிஹரர் ரூல்ஸ் வந்து எவர்கிரீன் ரூல்ஸு கண்டிப்பாக இருக்கும். நாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நமக்கு தோணலை, அவ்வளோதான். இதெல்லாம் நீ இதில் தான் சொன்னாதான் எல்லாம் இல்லை, வராகமிஹருடைய ரூல்ஸ் காலத்திற்கும் பொருந்தும், கண்டிப்பாக கேபியில் இருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான பாவகங்கள், காரகத்துவங்கள், அதுக்கான டெக்னிக்கல் எல்லா விஷயத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்து அதை பற்றிய ஒரு ஆய்வு கட்டுரையை என்னால் வெளியிட முடிந்தது என்றால் திரு ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களுடைய பயிற்சி.
அந்த விதத்தில் வந்து இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக்ல வந்து என்ன பேச சொன்னார். சொல்றப்பவே நீங்க பாரம்பரிய ஜோதிடத்தை பற்றி பேச வேண்டாம், உங்களுடைய அனுபவ ஜோதிடத்தை பற்றி பேச வேண்டாம், கேபியில பேசுங்க அப்படின்னார். தெரியாத விஷயத்தை தருமி சிவனபெருமானிடத்தில் இருந்து எழுதி வாங்கி கொண்டு வந்ததை போல நான் கேபி நுணுக்கம் கொண்ட ஆசான்களிடத்திலிருந்து ஒரு சில குறிப்புகளை பெற்றுக்கொண்டேன். என்ன குறிப்பு தெரியுமா? டாபிக்கை மாத்திரம் ஐயா கிட்ட சொன்னேன். செயற்கை நுண்ணறிவு, தரவு அறிவியல் மற்றும் வளர்ந்து வரக்கூடிய நவீன தொழில்நுட்ப துறைகளிலே ஒரு ஜாதகர் அதனை படித்து வேலைவாய்ப்பு பெற்று வெற்றி பெறக்கூடிய விஷயமாக கரியரை சூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு கேபி பദ്ധதியில் கால்குலேஷன்ஸ் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு டாபிக் பேசலான் இருக்கேன் ஐயா அப்படின்னு. எங்க நான் மேடையில் சோட போயிடக்கூடாதுன்னு ஐயா அவர்கள் நீ எப்படி சொல்ல போறேன்னு எனக்கு தெரியாது, நேற்றே ஒரே நிமிஷத்தில் சொல்லிட்டார். புதன் ராகு 3ஆம் பாவம், புதன் ராகு 3ஆம் பாவம். உனது 3ஆம் பாவம் வலுவா இருந்தால், உனது புதனும் ராகும் வலுவா இருந்தா நாளைக்கு நீ வர்ற இந்த டாபிக்ல பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக் வேர்ட்ஸ், அந்த கீ வேர்ட்ஸ்ன்னு சொல்றது, அது மாதிரி புதன் ராகு 3ஆம் பாவம், இதுதான் கேபிக்கு இந்த பாயிண்ட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லி பாரம்பரியத்தில் 3ஆம் பாவம், பாரம்பரியத்தினுடைய புதன், பாரம்பரியத்தினுடைய ராகு இன்றைக்கு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியிலே, விஞ்ஞான வளர்ச்சியிலே, அறிவியல் வளர்ச்சியிலே எத்தனையோ விஷயம் இருக்கு. செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்றோம், டேட்டா சயின்ஸ்ன்னு சொல்றோம், ரொபாட்டிக் சயின்ஸ்ன்னு சொல்றோம், சைபர் செக்யூரிட்டி, புதிய தொழில்நுட்பங்களில் கிளவுட் மேனேஜ்மெண்ட், கிளவுட் கம்ப்யூட்டிங், பிளாக் செயின் மேனேஜ்மெண்ட்ஸு, அப்புறம் ஐஓடி, இன்டர்நெட்ஸ் ஆஃப் தாட்ஸ், அதுக்கப்புறம் ஃபின்டெக், ஃபினான்ஸையும் டெக்னாலஜியும் இணைக்கக்கூடிய ஃபினான்ஸ் டெக்னாலஜி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், இப்படி பல 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 இன்ஜினியரிங் டெக்னாலஜி இப்போ புதுசாக நவீனமாக ஒரு 5 ஆண்டு காலமாக கல்லூரிகளிலே, மாணாக்கர்களிடத்திலே, பெற்றோர்களிடத்திலே பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்கு. நம்ம கிட்ட ஜாதகம் 6ஆம் கிளாஸ் படிக்கிற மாணவர்களை கொண்டு வந்து, ஐயா இவங்க இன்ஜினியரிங் படிப்பாங்களா, இது அந்த காலத்தில் கேள்வி. டாக்டர் படிப்பாங்களா, இது அந்த காலத்துடைய கேள்வி. வக்கீலுக்கு படிப்பாங்களா, இதெல்லாம் அந்த காலத்து கேள்வி. ஆனால் இன்னைக்கு சார் ஏஐ படிப்பாரா, குவாண்டம் கம்ப்யூட்டிங் படிப்பாங்களா, வெறும் இன்ஜினியரிங்கெல்லாம் இன்னைக்கு வேலை இல்லை சார், இப்படி தான் சார் போகணும் அப்படின்னு கேட்குறப்போ, பாரம்பரிய ஜோதிடத்தினுடைய ஒரு சில சித்தாந்தங்களில் பொதுவாக கல்வி, அடிப்படை கல்வி, மேலை கல்வி, உயர்கல்வி, நுண்ணறிவு பட்டம் பெறக்கூடிய வேலைவாய்ப்பை சார்ந்த தொழில் மேலாண்மை கல்விகள், இவை எல்லாமே இந்த 2ஆம் பாவம், 4ஆம் பாவம், 9ஆம் பாவம், 11ஆம் பாவத்தோட 10ஆம் பாவம், 6ஆம் பாவம், 7ஆம் பாவம் சம்பந்தமாகறப்போ அவன் படித்த கல்வியினால் வேலைக்கு போகிற திறன், படித்த கல்வியினால் சுய தொழில் செய்யக்கூடிய திறன், படித்த கல்வியினால் அடிமையாக ஜீவனம் செய்யக்கூடிய திறன், படிப்பறிவில்லாமல் தொழில் மேன்மை பெறக்கூடிய திறன், படிப்பறிவு இருந்தும் பிரயோஜனமற்ற திறன், இவை அனைத்தும் அந்த புதன் காரகோ பாவனாசனா, வித்தை காரகன் 4ஆம் பாவத்திலே, அதிலும் குறிப்பாக விருச்சிக புதனாகவும் கடக புதனாகவும் இருக்கும்போது மிகப்பெரிய போராட்டங்களை வாழ்க்கையிலே சந்தித்து, மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்து, விடாமுயற்சியிலே தன்னுடைய மேன்மையை பெறக்கூடிய புதனாகவும், மீன புதன் மறைந்த புதனாகி, நீச்ச புதனாகி, நிறைந்த கல்விகளை, அனுபவ கல்விகளை அவனுக்கு தரக்கூடிய புதனாகவும், கன்னி புதன், மிதுன புதன், ஆட்சி உச்சம் பெற்ற புதன், அவனுடைய மேலை தட்டு அடிப்படையில் இருந்து அவனுக்கு ஒரு திறனான கல்வியை இருந்தாலும் அவனுடைய அந்த ஈகோயிசம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே அவனுக்கு வலுவான அடித்தனம் இல்லாது போகக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடியதும், மேஷ, ரிஷப, சிம்ம மற்றும் துலா, தனுசு, மகர, கும்ப புதன் எப்போதும் அனைவரையும் அண்டி தான் படித்த கல்வியினால் மற்றவருக்கு பிரயோஜனத்தை தரக்கூடிய ஒரு கல்வியும் உத்தியோக வாய்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய டாக்டிஸையும் தரக்கூடிய புதனாக, புதனுடைய அம்சத்தை நம்மளுடைய நவாம்ச கத்தியிலே புதன் நிற்கக்கூடிய தன்மையை வைத்து படிப்பை தீர்மானிக்கிறோம். ஆனால் இந்த பாரம்பரியத்தினுடைய ரூல்ஸில் பர்டிகுலராக இந்த படிப்பு தான் இவன் படிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூல்ஸுகள் இன்றைய நவீன காலத்தினுடைய கல்விகளுக்கு போதுமானதாக இல்லை.
ஆனால் காரகத்துவங்கள் அதே தான், கிரக காரகத்துவங்கள் அதே தான், பாவ காரகத்துவங்கள் அதே தான், நட்சத்திரத்தினுடைய காரகத்துவங்கள் அதே தான். ஐயா இன்னைக்கு டக்குன்னு சொல்லிட்டார். பரணி அடுப்பு, பரணி யானை, ஐயா சொன்ன உடனே வாழைப்பழம், திருவாதிர நட்சத்திரம், புதனுடைய ஜாரம், எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அந்த காரகத்துவம் மாறவே இல்லை. அது எல்லாம் பாரம்பரியம்தான். அந்த பாரம்பரியத்திலிருந்து மாறாமல் அந்த டெக்னிக்கை எப்படி நாம கேபி முறையில் கொண்டு வர முடியுமா, இல்லை பாரம்பரியத்தில் ஸ்பெசிஃபிக்காக இவங்க இந்த படிப்பு படிப்பாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு பார்க்குறப்போ, பாரம்பரியத்தை காட்டிலும் ஒரு 15% விழுக்காடு கேபியிலே அதிகமாக துல்லியமாக ஒருவருடைய படிப்பு பிரயோஜனப்பட்ட படிப்பா, படித்ததனால் மேன்மை அறிவாரா, இந்த விதமான டிபார்ட்மெண்ட் படிப்பு தான் இவருக்கு கைகூடும், அதன் மூலமாக ஜீவனம் இருக்கும் என்கின்ற தன்மையை சொல்ல முடிகிறது. அதற்கு இந்த ஆய்வு நிச்சயம் பயன்படும் என்று நம்புகிறேன். கேபியினுடைய அடிப்படை ஹவுஸ் கப்ஸ், CUSP அப்படிங்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வீட்டுக்குமே ஒரு கப்ஸ் அப்படிங்கிற சப்ளாட், இதுதான் கேபியினுடைய ஹார்ட் ஆஃப் தி ரூல்ஸ். ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி, உபநக்ஷத்திராதிபதி அப்படின்னு 3 லேயர்ஸ் இந்த கேபியில் வச்சிருக்காங்க. ஒரு விம்சோத்ரி தசையினுடைய 120 கால ஆண்டுகளை அந்த நட்சத்திரத்துக்கு 13 டிகிரி 20 கலைக்கு பிரித்து கொடுத்திருக்கக்கூடிய கேபியினுடைய பத்ததியில் அதனுடைய அடிப்படையிலே ராசியாதிபதி சைன் லாட், நட்சத்திராதிபதி ஸ்டார் லாட், உபநக்ஷத்திராதிபதி சப்லாட், இந்த 3 பேரும் தான் அந்த கேபி ரூல்ஸுக்கு கால்குலேஷனுக்கு பேசிக்காக இருக்காங்க. ஸோ இந்த ராசியாதிபதி, நட்சத்திராதிபதி மற்றும் உபநக்ஷத்திராதிபதி இவர்களுடைய தன்மையில் சிக்னிஃபிகேஷன், குறிகாட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக் சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ் கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் செயற்கை நுண்ணறிவு, ரோபோட்டிக் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸ், இவை எல்லாம் அதனுடைய டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கிறோம். இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது 3ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டது. இந்த 3ஆம் பாவம் தகவல் தொடர்பு சாதனத்துக்கான அடிப்படை. அன்னைக்கு டெலிஃபோன், அதுக்கடுத்து தந்தி, டெலிகிராம், டெலிஃபோன், அது செல்ஃபோன். இன்னைக்கு நமக்கு எத்தனையோ கம்ப்யூட்டர்னுடைய நாலேஜை டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. மகாபாரதத்தில் இதுதான் ஷமந்தகமணி அப்படின்னு சொல்கிறார். சத்யபாமா இந்த ஒரு டெக்னாலஜியை தனக்கு வேணும்னு சொல்லி கிருஷ்ணர்கிட்ட ஆசைப்பட்டு ஜாம்பவான் கிட்ட இந்த டெக்னாலஜி இருக்குன்னு சொல்லி கிருஷ்ணர் ஜாம்பவானுக்கு யுத்தம் செய்கிறார். நம்மளுடைய எதிர்காலத்தினுடைய செயற்கை நுண்ணறிவினுடைய வளர்ச்சி இந்த ஷமந்தகமணி எப்படி இருக்குன்னா, இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்றைய செயற்கை நுண்ணறிவு எப்படி இருக்குன்னா, நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை பற்றிய தகவல்களை, தான் பெற்ற அனுபவத்தை, தான் சேகரித்து வைத்துள்ள விஷயங்களை வைத்து நமக்கு ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அதை பற்றிய டேட்டாஸை பூரா நமக்கு கொடுக்கறது தான் இப்பத்திய செயற்கை நுண்ணறிவு. ஃபார் எக்ஸாம்பிள், கேபி பத்ததி அப்படின்னு நீங்க ஒரு ஏஐ சிஸ்டத்துக்கிட்ட கேட்டீங்கன்னா, கேபி யாரு, எப்போ இந்த பத்ததி உருவாச்சு, கேபி பத்ததி அஸ்ட்ராலஜியா, மெடிக்கலா, அதனுடைய பேஸ் எது, யார் யாரெல்லாம் அதை பயன்படுத்தியிருக்காங்க, என்ன மாதிரினுடைய ஃபண்டமெண்டல், எல்லா விஷயத்தையும் அது தான் சேகரித்து வச்சிருக்க விஷயத்தில் கொடுத்துரும். அடுத்த டெக்னாலஜி எப்படி போகும்னா, இப்போவே நீங்கள் அதெல்லாம் கெஸ் பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டேஷனில் யூடியூபோ, ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாவோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது சம்பந்தமான பதிவுகளே அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இதுக்கு பேர் நிரல் ஆக்கம், அல்கிரிதம் அப்படின்னு பேர். ஒரு டேட்டா, அந்த டேட்டா சயின்ஸில் நாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஐடி, நம்மளுடைய மொபைல் ஃபோனில் இருந்து அந்த ஐடி எதை பற்றி சர்ச் பண்ணுது அப்படின்னு சொல்லி அதுவாக புரிஞ்சிக்கிட்டு அடுத்தடுத்து அதை பற்றிய தேவைகளை, நம்மளுடைய விருப்பங்களை அறிந்து அதை பற்றிய தேவைகளை நமக்கு அனுப்பிட்டே இருக்கு. இதுதான் இப்பத்திய சயின்ஸ். இன் ஃபியூச்சர் தட் நாம் இப்படி மொபைலை ஓப்பன் பண்ணுறப்பவே நம்மளுடைய மனசில் என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு அந்த விஷயத்தை கொடுக்கறது தான் ஷமந்தகமணி.
புராணம். இது வித்யா கணபதியில ஐயா வந்து இன்னைக்கு உச்சிஷ்ட மகா கணபதியை வந்து இங்க பூஜை பண்ணி ஆரம்பிச்சார். ஐயா அந்த உபாசனா மார்க்கத்தை சொன்னார். நான் பேசின தலைப்பு இதுதான். ஆனா அவர் பேசிய விஷயத்தை ஒரு குறிப்பெடுத்தேன், என் தலைப்புக்கு உபயோகமாக இருக்கும் என்று. 8ஆம் பாவம் சனி, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சூழலை கொடுத்துட்றான். ஆயுள் காரகனும் அவனே. இந்த ஜோதிடமும் 8வது கலை, ஆயக்கலை 64. இந்த சனி புதன் 2 பேரும் மழைக்கான காரணம். வள்ளுவரை பற்றி சொன்னார். நீரின்றி அமையாது உலகு, புறநானூறு சொல்லுது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருக்கும் தெரியும், இந்த ஜீவன் பிறக்கணும்னு சொன்னாலே தாய் தந்தையினுடைய சுக்லஸ்ரோணிதம்ங்கிற நீர் சக்தி சரியாக பொருந்தி வந்தால்தான் நமது பிறப்பே. எப்படி தாயின் பனிக்குடத்திலிருந்து உடைந்து வெளிவருகிறோமோ, இறந்ததும் நம்மை சுற்றி பனிக்குடம் உடைக்கிறார்கள். இந்த பிறப்பு இறப்பு இந்த 8ஆம் பாவத்தோடு சம்பந்தமானதுனால இந்த சனி எங்கடா வந்தார் இந்த டேட்டா சயின்ஸுக்கு? புதன் தான் நமக்கு தெரியும் வித்தை காரகன். புதன் வந்து எல்லா படிப்புக்கும் அடிப்படை. இந்த சயின்ஸ் தான். சனி பகவான் வந்து இன்ஜினியரிங் பேஸ் ராஜா. ஐயா சொன்னார், சூரியன் ஒரு ராஜாவுக்கு கொடுத்துட்டார். சூரியன் தன்னுடைய கிராவிட்டி பவரை சனி பகவானுக்கு கொடுக்கல, சந்திரனுக்கு தான் கொடுக்கிறார், புதனுக்கு கொடுக்கிறார், சுக்கிரனுக்கு கொடுக்கிறார், உள்ளூட்ட கிரகங்களுக்கு. அடுத்துதான் செவ்வாய், குரு. ஆனா குருவை தாண்டி சனி இருக்கிறதுனால சனி எங்கேயோ இருக்கார். அப்பாவுடைய பவர் எதையுமே சனி பெறல. பெற்ற பவர்ல ஒரே ஒரு பாயிண்ட் ஒரு பவரை நம்ம பூமிக்கு அனுப்புறார். அதனால அவர் குளிர்ச்சி கிரகம். அந்த குளிர்ச்சி கிரகம் வாதரோகத்தை நமக்கு உருவாக்குது உடம்புல. அந்த ஒரு பாயிண்ட்லயே நம்மளால முடியல. சளி வந்தா தாக்கு பிடிக்கிறோம், ஜரம் வந்தா தாக்கு பிடிக்கிறோம், உடம்பு உஷ்ணமானா தாக்கு பிடிக்கிறோம். ஆனா வாதம் ஏற்பட்டு ரத்த நாளங்கள் வந்து சீர்கெட்டு போனா, நடக்க முடியாம போனா நம்ம முடங்கிடுறோம். அதனாலதான் முடவன் என்று பெயர் சனிக்கு. அடுத்தவனை முடக்கக்கூடிய ஆற்றலை பெற்றவன் சனி. இன்னைக்கு இன்ஜினியரிங்ல இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் புதனை டாமினேஷன் பண்ணுது. எல்லா விஷயம் நீ வந்துடுற, நீ எந்த டெக்னாலஜி, முதல்ல நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற ஒரு படிப்பு தனியானது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். எப்போ 1984 இந்தியாவுக்கு கம்ப்யூட்டர்னுடைய டெக்னாலஜி படிப்பு டிப்ளமோவா வர்றப்போ, 94 ஏதோ கம்ப்யூட்டருங்கிறது ஃபீட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கிற பில்லெல்லாம் அதில் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினச்சோம். 2000 இந்த கம்ப்யூட்டரில் நிறைய டேட்டாஸ்லாம் என்ட்ரி பண்ணி டேட்டா என்ட்ரி ஜாப்க்கு வந்து பேஸாக இருக்கும்னு நினச்சோம். இன்னைக்கு 2026 கம்ப்யூட்டர் இல்லாத துறை இல்லை, கம்ப்யூட்டர் தன்னை விழுங்காத துறை இல்லை. கம்ப்யூட்டர் தன்னுடைய ஆளுமையை வைத்து எல்லா தொழிலையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. அதனால தான் நீங்கள் எல்லா தொழிலும் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கு. அதனால ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய இந்த 8ஆம் பாவத்தினுடைய ஆதிபட்டம் பெற்ற நம்மளை புதன்னு நினைச்சுக்கிறோம், குருன்னு நினைச்சுக்கிறோம். உண்டா இல்லையா? நமக்கு வித்தை தெரிஞ்சதுனால புதன் என்றும், கணிதம் தெரிஞ்சதுனால புதன் என்றும், அடுத்தவருக்கு ஆலோசனை சொல்வதனால் குரு என்றும் நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் நாம ஒரு சனியினுடைய தாக்கத்தை பிடித்து கொண்டால் அப்பதான் ஜீவனம், ஜோதிடர்களுடைய ஜீவனம் மேன்மை உறும். நமக்கு வெறும் புதன் இருந்து பிரயோஜனமா? 4 பேர் வந்து ஜாதகம் பார்த்து நாம வாக்கில குரு அமர்ந்து நல்ல விஷயத்தை சொல்லி அவனுக்கு நடந்தாதான் திரும்ப திரும்ப வருவான், ஜோப்புல காசூர். அதை விட்டுட்டு ஆய கலைகளை படித்திருந்தாலும் கோட்டி வித்த கூட்டிக்கு சேட்டு அப்படின்னு தெலுங்குல ஒரு பழமொழியா. நீ என்ன படிச்சா என்ன வீட்டில் சொல்லுவா, நீ என்னையா பெரிய ஜோசியன், இந்த மாதம் செலவுக்கு பணம் கொடுக்காம நீ என்ன பெரிய ஜோசியன் நினைப்பாங்க. அப்போ சனிங்கிற ஆதிக்கம் பிரச்சனை. உலகத்தினுடைய ஜீவ காரகன் சனி. எல்லா தொழில் பண்றவனும் நம்ம கிட்ட வரணும். அப்போ அந்த சனியுடைய ஆதிக்கம் எங்கடா இருக்குன்னா, இப்போ கம்ப்யூட்டர் அப்படிங்கிற அந்த இரும்பு பெட்டிக்குள்ளார அந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அந்த இன்ஜினியரிங்குள்ளார சனியுடைய ஆதிக்கம், அதிலே அந்த புதனுடைய ஆதிக்கம்ங்கிற நம்மளுடைய ஜோதிடத்தை அதிலே புகுத்த வேண்டும். அந்த புகுத்தக்கூடிய விஷயம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கற்ற அனுபவத்தை நமக்கு கக்குது. அதை பார்த்து நம்ம அப்படியே சொன்னோம்னா பலன் தப்பாயிடும், கண்டிப்பா தப்பாகும் இன்னைக்கு டெக்னாலஜி. ஆனா நாம அதுகிட்ட வேலை வாங்குற திறனை நாம வளர்த்தோம் அப்படின்னா அதுவும் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கும், நமக்கும் சரியான டேட்டாவை கொடுக்கும், நம்மளுடைய கால்குலேஷனுக்கு சப்போர்ட், டைம் கன்சம்ஷனை பண்ணி சப்போர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் ஆப் இருக்கு, கம்ப்யூட்டர் லேப்டாப்ல ஒரு ஆப் இருக்கு. ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்ற பாருங்க.
நீங்கள் நெட்டை வந்து கரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிட்டு மொபைலில் நெட்டு ஒய்ஃபை ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணி டேட்டாவை என்ட்ரி பண்ணுறீங்க, கரண்ட் ஆஃப் ஆகிடுது. ஒரு நிமிஷம் அந்த நெட்டு போய் வந்த உடனே நீங்கள் ஃபீட் பண்ண டேட்டா மாறி இருக்கும். அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். அவங்க பிறந்த தேதி மாறி இருக்கலாம், பிறந்த நட்சத்திரம் மாறி இருக்கலாம், அல்லது அந்த டைம் மாறி இருக்கலாம், லக்னம் மாறி இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த அடிப்படை தகவல்களை நம்ம திரும்ப பார்க்க மாட்டோம். கீழே கட்டத்தை பார்த்த மாதிரியும் பார்த்துட்டு இருப்போம். நிமிஷத்தில் நம்மளுடைய பலனை வந்து மாயா, மாயான்னா கண்ணை மறைச்சிரும். இந்த மாயா யாருன்னா ராகு. இந்த ராகுனுடைய ஆதிக்கம் எங்க இருக்கு? சைபர், இணைய வழியில இன்றைய உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா ராகு. ஸோ இந்த சனி, இந்த புதன், இந்த ராகு, இந்த 3 காரகத்துவம் இந்த டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய தருணத்தில் புதனுடைய காரகத்துவமான நம்முடைய ஜோதிடர்கள் எல்லாருமே நவீன தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை நிர்பந்தத்தில் இருக்கும். மேலும் நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் நம்மளை விட ஜோதிடத்தை யூடியூப்லேயோ ஆன்லைன்லேயோ சர்ச் பண்ணி அதெல்லாம் தரவு பண்ணி வச்சுக்கிட்டு, சார் என் டேட்டா பிரகாரம் எனக்கு சனி தசையில் சுக்கிர புக்தி வருது, இல்லைப்பா சூரிய புக்தி வந்துருச்சுப்பா, சார் இல்லை சார் இல்லைப்பா அது நீ கொடுத்துருக்கிற டேட்டாலாம் அயனாம்சம் மாறி இருக்கலாம், இல்லைனா டைம் சேஞ்சஸாக இருக்கலாம், 13 நிமிஷம் வித்தியாசம் வந்திருக்கலாம், இது வாக்கியப்பிரகாரம் இருக்கலாம், திருக்கணப்பிரகாரம் இருக்கலாம், எது வேணாலும் நம்ம சொல்லி சமாளிக்கலாமே தவிர்த்து அவர்களுக்கு ஒன்றுமே இல்லை தெரியாது என்கின்ற ஒரு மூடத்தனமான விஷயத்தை நாம் வைத்து கொண்டால் இந்த ராகு நம்மளை போட்டு மறைச்சிருவான். இவருக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற பேரோட. அப்போது கற்ற கல்வி நம்மக்கிட்ட இருக்கு, வித்தை இருக்கு, அதை அப்ளைடு அஸ்ட்ராலஜியாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நவீன காலத்திற்கு ஏற்ப நாம் மாற வேண்டி இருக்கு. அந்த நவீன காலத்திலே கணினி ஒரு ஜோதிடருக்கு அடிப்படை, கம்ப்யூட்டர் மொபைல் ஆப்புகளை பயன்படுத்தக்கூடிய திறன், ஃபீட் பண்ணி ஆன்சர் பெறக்கூடிய அனலைசேஷன் கெப்பாசிட்டி, வரக்கூடிய டேட்டாஸை எழுதி வச்சு பேப்பரில் பழையபடி பச்சை இங்கில் எடுத்து நோட் புக்கு போட்டு ஐயா எழுதிக்கிட்டே இருக்கார். என்னென்ன பேசினாலுமே அந்த நோட் புக் போட்டு கையில் எழுத புதனுடைய ஆதிக்கம் வளரும். அதை விட்டு நீங்கள் மொபைல்லே சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா மாயா ஆதிக்கம் நிற்கும் என்று சொல்லி மீண்டும் இந்த டாபிக் வர்றேன். இந்த பாவங்கள் கம்ப்யூட்டர் 3ஆம் பாவத்தோட சம்பந்தம், கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு 3ஆம் பாவம், பொதுவாக கல்வி 4ஆம் பாவத்துக்கும் 9ஆம் பாவத்துக்கும் சம்பந்தம், ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம். நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல் திங்கிங், லாகரிதம் நிரலாக்கம் சொல்றது, இதெல்லாம் மனசு சம்பந்தப்பட்டது, இது புத்தி சம்பந்தப்பட்டது, இது 5ஆம் பாவத்தோட தொடர்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேவை, ஜாப், செக்யூரிட்டி, அடுத்தவனுக்கு அடிமைப்பட்டு வேலை செய்கிறது, ஒருத்தன் சொல்றதை கமாண்டிங்காக உள்வாங்கி நாம் வேலை செய்கிறது, இது 6ஆம் பாவத்தோட தொடர்பு. சுயார்ஜிதமாக சிந்திக்கிறது, நாமே அடுத்தவனை வேலை வாங்குறது 7ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டது. 10ஆம் பாவம் நம்மளுடைய எந்த தொழில் பண்ணாலும் விருத்தியை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையின் ஜீவாதாரத்துக்கு சம்பாதிக்க வேண்டிய அம்சத்தை கர்மத்தை சொல்லக்கூடியது. 11 அதன் மூலியமாக பெறக்கூடிய லாபத்தை, புகழை, அந்தஸ்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த ரூல்ஸ் பிரகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த குறிகாட்டிகள், அதாவது ராசியாதிபதி சைன் லாட், கேபி பദ്ധதியில் சப்லாட், நட்சத்திராதிபதி ஸ்டார் லாட், உபநட்சத்திராதிபதி சப்லாட், இந்த 3 பேருமே எந்த பாவத்தில் இருக்காங்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, அந்த நட்சத்திராதிபதி எந்த பாவங்களை ஆள்கிறார்கள், எந்த பாவத்தை குறிகாட்டுகிறார்கள், இவர்கள் எல்லாம் 3ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார்களா முதல்ல, 5ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார்களா ரெண்டாவது, 10ஆம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரா மூணாவது, 6, 11 இந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரா 4. இந்த 4 ரூல்ஸையும் 3ஆம் பாவத்தோடு சேர்த்தனா நமக்கு ஒரு 4 ரூல்ஸ் கிடைக்கும். எகைன் இந்த 4 ரூல்ஸ் 5ஆம் பாவத்தோட சேர்த்துனா 3 ரூல்ஸ் கிடைக்கும், 7. அதுக்கடுத்தது இந்த 3ஆம் பாவாதிபதி 5ஆம் பாவாதிபதி புதனோ சனியோ ராகுவோடோ தொடர்பு கொண்டாலோ, அவர்களுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றாலோ அதுல ஒரு 3 ரூல்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆக இந்த 13 ரூல்ஸும் ஒரு ஜாதகரை பார்த்தவுடனே அவன் படிப்பான், +2 முடிப்பான், ஹையர் எஜுகேஷன் போவான், ஹையர் எஜுகேஷன்ல டேட்டா சயின்ஸ்,
கம்ப்யூட்டர் டெக்னாலஜி நவீனமான தகவல் தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடிய தகவல் தொடர்பை பெறுவான். அந்த கல்வியை பெறுவாங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு அறிவு கொடுத்துரும். அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போவானா, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிப்பானா, 6ஆம் பாவம் வேலைக்கு, 7ஆம் பாவம் தொழிலுக்கு. சரி, நல்லா சம்பாதிச்சு காசு பண்ண அந்தஸ்தோட இருப்பானா 10, 11. ஸோ இந்த எல்லா லிங்கையும் கனெக்ட் பண்ணோம்னா ஒரு 16 ரூல்ஸ் கேபி பദ്ധதியில் நமக்கு கிடைக்கிறது. எதற்காக அப்படின்னு சொன்னால், புதன், சனி, ராகு இந்த 3 பேரும் சேர்ந்து டேட்டா சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் பேஸில் படிக்கிறதுக்கு, குரு கேது சம்பந்தமான அனலைசேஷன், பிஹெச்டி இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்புகள், இதுக்கு எல்லாத்துக்கும் சம்பந்தம். இவர்கள் இந்த மாதிரியான குழந்தைகள், அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சுருக்கமாக பாரம்பரியத்தோடு நினைச்சா புதனோ, ராகுவோ, சனியோ இந்த 3 பேரும் 6ஆம் பாவம், 10ஆம் பாவம், 5, 3ஓடு தொடர்பு கொண்டால் அவர்கள் நவீன தகவல் தொடர்பு சாதனங்களோடு சம்பந்தப்பட்டு தன்னுடைய உயர்கல்வியை மேம்படுத்தி அதன் மூலம் பொருளீட்டுவார்கள். இதை கேபியில் அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 3ஆம் பாவம், 3ஆம் பாவாதிபதி, 3ஆம் பாவத்தினுடைய உபநக்ஷத்திராதிபதி, 5ஆம் பாவம், 5ஆம் பாவாதிபதி, 5ஆம் பாவத்தினுடைய நட்சத்திராதிபதி, உபநக்ஷத்திராதிபதி இவர்கள் வலுவாகி பலம் பெற்று புதனோடோ, சனியோடோ, ராகுவோடோ தொடர்பு கொண்டு அவர்களுடைய தசாபுக்தி யந்திரங்கள் நடந்தால் நிச்சயம் அவன் செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங், ரோபாட்டிக் சயின்ஸ்ன்ற நவீன டெக்னாலஜியை படித்து நல்ல எம்என்சி கம்பெனியில் நல்லா சம்பாதிப்பான். இதே சம்பந்தம் அவர்களுக்கு 10, 11ஓடு வலுவாக இருந்தான்னா அவனே ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை ஆரம்பிப்பான் என்று சொல்லி, அடிப்படையில் இந்த ஆய்வின் மூலம் இந்த ஜாதகர்கள் வட்டத்தில் நாமெல்லாம் ஏஐ டெக்னாலஜியை கற்க வேண்டும். இன்னும் சைபர் செக்யூரிட்டி போன்ற டேட்டா தரவுகளை நம்மளுடைய சாஃப்ட்வேரை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய தன்மையை நமக்கு ஏற்படுத்தணும். இந்த மூலம் நம்மளுடைய ரிசர்ச், இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜியை நாம் கற்கிறதுனால நம்மளுடைய ஆய்வு மனப்பான்மை பெருகும். நமக்கு எம்எஸ் வேர்ட்ஸு, எம்எஸ் ஆஃபீஸு, எக்ஸல் இதெல்லாம் இந்த டேட்டாஸை ஒரு சார்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணிக்கூடக்கூடிய டைம் கன்சப்ஷன் நமக்கு கொடுக்குறது. நம்மளோட யூடியூப் சேனல்ஸில் நாம் நம்மளுடைய விளம்பரங்களை கொடுக்கறதுக்கு, பேசுகிறதுக்கு, இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு சமூக அல்கிரிதம் நமக்கு தேவை. எல்லாரும் பேசுகிறாங்க, அற்புதமாக பேசக்கூடிய திறனாளர்களுடைய வீடியோ எங்கேயோ கீழே இருக்கும், ஒன்றுமே இல்லாதவங்களுடைய வீடியோ மேலே இருக்கும். இதுக்கு பேர் அல்கரிதம், நிரலாக்கம்னு பேர். ஆனால் யூடியூபுக்கு தெரியாது இவர் சூப்பராக பேசினாரா, நான் சூப்பராக பேசினான்னு தெரியாது. அது ஒரு டெக்னாலஜி. அதனுடைய நிரல் பிரகாரம் நம்ம அதை யூடியூப்பை பதிவு பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் மேலே போகும், வியூவர்ஸ் பார்ப்பாங்க. ஒரு 10 வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு 10 வியூவர்ஸ் வருவாங்க. இந்த மாதிரியான டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய தொழில், ஜோதிட தொழில் வளரும் என்று சொல்லி, இந்த ஒரு ஜாதகர் நம்மிடத்தில் தன்னுடைய குழந்தைகள் நவீன இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் செயற்கை நுண்ணறிவு, டேட்டா சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த நவீன இன்ஜினியரிங் படிப்பெல்லாம் படிக்க முடியுமா, கேபியில் இருக்க ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. அந்த ஜாதகருடைய 3ஆம் பாவாதிபதி, 5ஆம் பாவாதிபதி அல்லது சனி, புதன், ராகு இவர்கள் 3, 5ஓடு தொடர்பு கொள்வது, அல்லது 3ஆம் பாவாதிபதி என்ற உபநக்ஷத்திராதிபதி, 5ஆம் பாவாதிபதி என்ற உபநக்ஷத்திராதிபதி தசாபுக்தி அந்தரத்திலே அவர்களுக்கு அந்த 18 வயது வரக்கூடிய காலத்தில், 15, 17 வயது, 16 வயசு வரக்கூடிய காலங்களில் அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது இவர்கள் அந்த 10, 11 சம்பந்தமாக ஏற்படுறப்போ, 9ஆம் பாவத்தோட சம்பந்தமாக இருப்போ உயர்கல்வியை அவர்கள் பெறக்கூடிய யோக்கியத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லி, கேபியிலையும் கூட கல்வியை, நவீன கல்வியை கணித்து துல்லியமாக சொல்ல முடியும் என்று பலமுறை நிரூபித்திருக்கக்கூடிய இந்த மேடையிலே அடியேனும் இந்த சிற்றுரையை வழங்கி அத்தனை பேருக்கும் நன்றி, நமஸ்காரத்தை நல்கிறேன். ஐயா அவர்கள் தனது ஆராய்ச்சியை தொடர்ந்து மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். பெரியவர்களே, நமது சர்மா பேசிய செய்திகள், இந்த துறையில் தான் என்னுடைய பிஹெச்டியை நான் சப்மிட் பண்ணேன்.
கேபி முறையிலே தகவல் தொழில்நுட்ப கல்வி பயின்று அதே துறையில் பணியாற்றுகின்றவர்களுடைய ஜாதகங்கள் குறித்து கேபி முறையில் ஓர் ஆய்வு. இதுதான் என்னுடைய கேபி பிஹெச்டியினுடைய சப்ஜெக்ட். தமிழ்நாட்டினுடைய முதல் கேபி தியரி இது. அதே மாதிரி கேபியிலே முதல் பிஹெச்டி நான் தான் தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கிறேன். இதில் அவர் சொன்ன சில விஷயங்களை கோடிட்டு காட்டுறதுக்காக தான் நான் திரும்பி இதில் பேச வேண்டியதாக இருக்கு, நேரம் இல்லை. இப்போ பிறக்கிற குழந்தைகள் யார் யாருக்கெல்லாம் புதனும் ராகுவும் மிதுனத்தோடு தொடர்பு கொள்கிறதோ அந்த குழந்தைகள் எல்லாம் ராகுவனுடைய நட்சத்திரங்களில் திசைகள் நடத்துகின்ற பொழுது உலகத்தின் பல்வேறு நாடுகளில் சென்று பல லட்சம் ரூபாயை சம்பளமாக வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய பிஹெச்டியினுடைய கண்டுபிடிப்பு. ஏனென்றால் 3ஆம் இடமாகிய மிதுனத்தோடு நமது சர்மா, மேலும் இங்கே வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு செய்தி, அஸ்ட்ராலஜி பைபிள் என்று ஒரு நூல். அவன் ராகுக்கு என்ன, இப்போ ராகு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஒரு எக்ஸலண்டான சொற்பொழிவு. அவன் என்ன சொல்றான்னு பாருங்க, ராகு இஸ் தி கனெக்டிங் ஒயர் அப்படின்னு சொல்றான். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒயர் மூலமா கனெக்ட் பண்ணி, இன்னைக்கு அது ஒயர்லெஸ்ஸா இருக்குது. ஒயருங்கிறது ஒயர்லெஸ்ஸா மாறி இருக்கு. அதைத்தான் வெஸ்டர்ன் பீப்புள் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதன் இஸ் தி காரகா ஃபார் கம்யூனிகேஷன், ஜெமினி இஸ் தி சைன் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த 3 செய்திகளை நாம் உள்வாங்கினா தான் கம்ப்யூட்டருக்குள்ளேயே போக முடியும். அதை தாண்டி இப்ப சொல்றது, நான் எல்லா என்னுடைய தியரி நான் சொல்லுகிற இடத்துல எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இதை மறக்காம சொல்லியிருப்பேன். வாட் இஸ் தி எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் நாலேஜ் ஆஃப் அ ஹியூமன்? ஒரு மனிதனுடைய அறிவினுடைய அளவு என்ன என்பதை கே.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அறுதியிட்டு சொல்லி இருக்கிறார். வானமண்டலத்தினுடைய மிதுன ராசி தான் ஒரு மனிதனுடைய அறிவினுடைய அளவு என்று சொல்றார். அப்ப உங்களுடைய 3ஆம் இடத்துல எங்க கேபியில் எடுக்கும் பொழுது அந்த 3ஆம் இடத்தினுடைய உபநட்சத்திரமும் அவன் நின்ற நட்சத்திரத்தையும் எடுத்து தொடர் பண்ணீங்கன்னா, நாம வீரியத்தை பேசிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது உன்னுடைய அறிவினுடைய அளவு. இந்த பிறவியில் நீ எதுக்கு பிறந்திருக்கிறேன், என்ன சாதிக்க பிறந்திருக்கிறேன், இதையே கேஎஸ்கே தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த கிருஷ்ணமூர்த்தி பத்ததி படிக்கிற பொழுதுதான் வரும். குறிப்பா கேஎஸ்கேனுடைய தேர்ட் ரீடர் பிரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜிங்கிறது தான் அவருடைய அத்தனை கண்டுபிடிப்புகளிலேயும் சொல்லியிருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் ராகு என்பது நமது சர்மா செஞ்சதில் மிக மிக அற்புதம். அதுக்கு ஒரு தனி கைதட்டல் கொடுக்கலாம். அடுத்த செய்தி என்னன்னா, 3ஆம் இடத்தோட நீங்க தொடர்பு பண்ணணும்னா 9 கூட சேர்த்துக்கணும். எப்படிங்க? நீங்க உடனே தனுசு ராசிக்கு ஓடணும், மிதுனத்துக்கு ஓடணும், 2 பேரும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிறாங்க. மிதுனத்தில் பார்த்தீங்கன்னா குருவனுடைய புனர்பூசம் இருக்குது. ஆனா இந்த தனுசு ராசியில் இருக்கிற பூராட நட்சத்திர பல்வேறு சினிமா துறைகள், டெக்ஸ்டைல் துறைகள் பல்வேறு அற்புதங்களை உலகம் முழுவதும் செஞ்சிட்டு இருக்குது. கம்ப்யூட்டருக்குள்ள அந்த கம்ப்யூட்டர் டிசைன் பண்றது, அந்த வேலையெல்லாம் பூராடம் செய்யுது. ஆனா திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய உலகத்தை, யுகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் அடிப்படை. இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் இன்னைக்கு திருவாதிரையில் இருக்கு. இந்த 13 நாளும் கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்காக உலகம் முழுவதும் நிறைய குழந்தைங்க போய் கம்ப்யூட்டர்ல இப்ப ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற நேரம், சூரியன் அவனுக்கு ராகுவோட தொடர்பு பண்ணிக்கிற மாதிரி பிறந்த போது பாத்தீங்கன்னா அவனுக்கு சூரியனும் ராகும் தொடர்புல இருக்கு. அந்த குழந்தைக்கு தான் இப்ப போய் கம்ப்யூட்டர்ல சேருங்கிறது ரூலிங் பிளானட். அது கேபியில என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆனா ராகுவும் புதனும் தான் அடிப்படை கம்ப்யூட்டருக்கு உண்டான செய்தி. ஆனா அறிவுங்கிறதுக்கு என்ன கோள் அடிப்படை? அறிவு புதன். புதனை வச்சுட்டு தான் நம்ம ஜோதிடம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவு செய்திகளும் போது அது கம்ப்யூட்டர் என்று கன்வெர்ட் ஆகும் பொழுது அதனோட தொடர்பு கொள்றது ராகு. வானமண்டலத்தில் திருவாதிரை புதன் ராசியில் இருக்கிற ராகு நட்சத்திரம். அதுதான் மிக மிக சிறப்பா இருக்குது. நம்ம சர்மாவுக்கு மீண்டும் ஒரு கைதட்டல் கொடுத்து மீண்டும் மீண்டும் சிறப்பாக அவர் தன்னுடைய ஆய்விலே வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி, அவருக்கு சென்ற ஆண்டு அவர் உடல் நலம் கருதி நம்முடைய மாநாட்டில் கலந்துக்கல. வள்ளல் பெருமான் இந்த ஆய்வில் நிறைய செய்திகளை, என்னென்ன இடையூறுகள்
மனித வாழ்வில் இருக்குதே அப்படின்னு மனுமுறை கண்ட வாசகம்ங்கிறல மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனா ஒரு வரி இப்போ நான் சொல்லி இது மாதிரி 45 சொல்றாரு. 45க்கும் கேபியில சிக்னிபிகேட்டர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது நம்முடைய நூலில் எழுதியிருக்காரு அவரு. ஆகவே என்னுடைய துணைவியார் வானதி அவர்கள் நம்ம சர்மாவுக்கு வள்ளலார் பெயரில் ஒரு ஜோதிட பரிசு அவர் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. வரக்கூடிய மாநாட்டில் மறக்காம வள்ளலார் பரிசையும் ஜோதிட பரிசோடு சேர்ந்து வாங்கிக்கணும்னு உங்களை அனைவர் சாரில் கேட்டு